வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான். போன வீடியோவில் நான் பேக்கு ஸ்லீவு தைச்சி காமிச்சேன் த்ரெட் பைப்பிங் வச்சு. இப்போ அதே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, அதாவது பட்டி பிரின்சஸ் ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணி பைப்பிங் ரெடி பண்ணி ஸ்லீவ் ஏற்றி ஃபினிஷ் பண்ணுறது தான் வீடியோ. அந்த ஸ்டிச்சிங் வீடியோ ரெண்டாவது பார்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ணுவோம். இது பட்டி பீஸ் தனியாக வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் இப்போது ஃப்ரண்ட் நெக்குக்கு பைப்பிங் போடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் பைப்பிங் போடுறது பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு பைப்பிங். கீழ் பீஸை இழுக்கணும். இதே மாதிரி லூஸாக விட்டால் சுருக்கமாகிடும். இதே மாதிரி ஆப்போசிட் நெக்லையும் கரெக்டாக அந்த ரவுண்டு வச்சு பைப்பிங் போட்டேன். இதை நம்ம அட்டாச் பண்ணிடலாம். மெயின் பீஸில் வச்சு அட்டாச் பண்ணி திருப்பிடலாம். ஃப்ரண்ட்டு அப்படியே லெவலாக கரெக்டாக கொடுக்கணும். நம்ம இதை வெட்டி தைக்கலாம். இதே மாதிரி இந்த ரவுண்டில் பாருங்க, இந்த இடத்துல இப்படி கட் பண்ணணும். அப்போ தான் ரவுண்டு நல்லா திரும்பும். நம்ம ஓரத்தையில் திருப்பி ஒரு ஓரத்தையில் பாருங்கள். ஃப்ரண்ட்டு பைப்பிங் நீட்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சுற்றி தையல் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் ரெடி ஆகிடுதுங்க. ஃப்ரண்ட் பீஸ் இப்போ சைடு பீஸ். அந்த சைடு பீஸ் ரவுண்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதை
இதை நம்ம வந்து சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், எக்ஸ்ட்ரா துணியெல்லாம். பாருங்க, சைடு பட்டியை ரெடி பண்ணிட்டேன். நம்ம இதை அட்டாச் பண்ணலாம். இதில் வந்து இது கரெக்டாக பாருங்கள், அந்த நேச்சு செட் ஆகணும். கெய்ட் அளவு பிடிப்போம். அந்த நேச்சு செட் ஆகணும். இந்த மார்க் செட் ஆகுது பாருங்கள். இந்த அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடும். பட்டி பிரின்சஸ் இப்போ இதை வந்து சைடு டாட் போட்டுக்குவோம். இந்த டாட் வந்து இந்த நேச்சுக்கு பிடிச்சி நேராக ஃப்ரண்ட் டாட் போட்டுருவோம். இப்போ பட்டி பார்த்துங்க, இப்போ பட்டி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது லைனிங்கில் வந்து இது எக்ஸ்ட்ரா வரும். இந்த மாதிரி ஒன்று வெட்டி கட் பண்ணி எடுத்துங்க. இந்த மாதிரி ஃபோல்டிங் வர மாதிரி இது வெட்டிங்க. இது தனியாக வச்சுக்கலாம். இது கவர் பண்ணுறது. இப்போ இந்த மெயின் பீஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் போட்டு அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பட்டையை அட்டாச் பண்ணுறது பார்ப்போம். ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இந்த பட்டி ஏற்றிடலாம். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், கரெக்டாக அந்த நேச்சு உட்காரணும். இந்த மார்க்கில் கரெக்டாக அது உட்காரணும். அதே மாதிரி இந்த மேல் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிடுங்க.
இதை மடித்து முதல்ல ஒரு தையல் போட்டுருவோம். இதை இதை க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங் நல்லா க்ளீனாக தைக்கணும். பட்டி ரெடி பாருங்கள். ஃப்ரண்ட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பட்டி போட்டோம். இப்போ நம்ம 2 ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிட்டேன். அப் அண்ட் டவுன் வருதான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பட்டி போட்டுக்கலாம். பட்டி பாருங்கள், பீஸ் மேலே போட்டு கைடரு கரெக்டாக தைங்க. இந்த இடத்துல வளைவு வர இடத்துல ஒரு சின்ன ப்ளீட். அவ்வளோ வெட்டி இங்கே வந்து ஒரு ஓரத்தை கரெக்டாக கீறி ஒரு 3/4 இன்ச்சு வர மாதிரி பட்டி மடிச்சிங்க. நம்ம இதை மடிச்சிடும், கரெக்டாக மடித்து ஒரு ஃபோல்டிங் கரெக்டாக இப்படி வச்சு பாருங்கள். பட்டி ஃபினிஷிங் பாருங்கள். ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐப்பட்டி போட்டுடலாம். பாருங்கள், கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு வச்சு வெட்டிக்கிறேன் ஐப்பட்டி. பீஸ் வந்து ஃபஸ்ட்டு கீழே கொடுத்துடணும். கீழே கொடுத்து மேல் பீஸை வந்து பாடி பீஸ் மேலே வைக்கணும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு துணி இருந்தால் போதும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கரெக்டாக திருப்பி கீறிடுங்க. கரெக்டாக இப்படி மடித்து ஒன்று இன்ச்சு அகலத்துக்கு வச்சுடுங்க.
திருப்பி ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா தையல் போட்டு இது பாருங்கள், இந்த கரெக்டாக மடித்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பாருங்கள் முடிஞ்சுது. பட்டி பிரின்சஸ் பாருங்கள், பட்டி பிரின்சஸ்ஸு. நண்பர்களே, பட்டி பிரின்சஸ் பாருங்கள், ஃப்ரண்ட்டு முடிஞ்சது. இப்போ பேக்கும் ஸ்லீவும் முடிஞ்சது. இப்போது அட்டாச் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பைப்பிங் முன்ன பின்ன வராமல் ஒரே மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக கேடு அளவு ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்த ஷோல்டர் அதே மாதிரி அந்த பைப்பிங் ஒன்றா இருக்கணும், முன்ன பின்ன வரக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது, பார்த்து ஏற்றுங்க. இப்போ இது வந்து பேக் சைடு. அதே மாதிரி பாடி பீஸ் வந்து பேக்கு, கை கீழே போட்டு தான் ஏற்றணும். கைடு கரெக்டாக கொடுங்க. இந்த ஸ்லீவ் சென்டரும் பாடியோட சென்டரும் ஒன்று ஒரே மாதிரி இருக்கணும். சென்டர் இப்போ மாறக்கூடாது. பாருங்கள், சென்டர் கரெக்டாக வருது. எப்போவுமே பாடி பீஸை இழுத்தா மாதிரி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கை ஃபினிஷிங் பாருங்கள். இப்போ நம்ம அதை சைடு ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம் ப்ளவுஸை. கை ஜாயிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். நண்பர்களே, இந்த ப்ளவுஸ் முடிஞ்சது. இதே மாதிரி நீங்களும் வெட்டி தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.